අයාපත් දේශගුණය නිසා ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட புரட்சியை முன்கொண்டு செல்ல வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி தொடர மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், සාමකාමී ඡන්දයක්. එකම ශබ්දේ රටින් රටික විතරයි. අපි හිතුවේ නෑ අපේ ජීවිත කාලේ මෙහෙම ඡන්දයක් කරන්න පුළුවන් වෙයි කියලා. අද පොලිසිය පිළිපදින්නේ මැතිවරණ කොමසාරිස්ගේ නියෝග. මගේ පෝස්ටරුත් ගලවලා. කටවුටුත් ගලවලා. அமைதியான தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளது. ஏனெனில் போலீசார் இன்று தேர்தல் ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றனர். எங்களுடைய சுவரொட்டிகளை கூட அகற்றுகின்றனர். ஆகவே இங்கிலாந்தில் நடைபெற்ற தேர்தலை போன்றே இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. இது சாத்தியமானது நல்லாட்சி மூலமாகவே என்பதனை மக்கள் மறந்துவிட முடியாது. மஹிந்த ராஜபக்சவால் இவ்வாறான ஒரு தேர்தலை நடத்த முடியாது. தேர்தல் சட்டமுறைகளை முன்னெடுக்காவிடின் அவர்கள் நீரில்லாத மீன்களைப் போல் ஆகிவிடுவார்கள். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஜனவரி 8ஆம் தேதி ஆரம்பித்த புரட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவே. ஆகவே இந்த புரட்சியை தொடங்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள். මෙහෙම ඡන්ද ගන්න පුරුදු නෑ. ඡන්ද නීති කඩන එක නැවැත්තුවාම වතුර නැති මාළුව වාගේ. එච්චරයි වෙලා තියෙන්නේ. ඒත් අපි මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙන්නේ අපි ජනවාරි 8 වෙනිදා අපි ආරම්භ කරපු ඒ විප්ලවය ඉදිරියට ගෙනියන්න අගෝස්තු 10 වෙනිදා එක්සත් ජාතික පක්ෂයට ඡන්ද දෙන්න කියලා.